ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேர்களுக்கு அடுத்து வருகிற சந்திரகிரகணத்தை முன்னிட்டு மிக அற்புதமாக இருக்கிறது. கேது கிரகச்ச சந்திரகிரகணம் ராசிக்கு 12ஆம் இடத்துல நடக்குது. மார்ச் 3ஆம் தேதி மாசி 19 செவ்வாய்க்கிழமை கிரகணம் நடக்குது. இந்தியாவில் தெரியும், தமிழ்நாட்டிலையும் தெரியும். சாயந்தர நேரத்தில் நடக்குது. மதியம் 3:20 சாயந்தரம் 7 மணிக்குள்ளே கிரகணம் நடந்து முடிஞ்சிடும். கிரகண தோஷம் நட்சத்திரத்துக்கு இருக்குது, உத்திரத்துக்கு இருக்குது, சித்திரைக்கு இருக்குது, அஸ்தத்துக்கு இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே கிரக தோஷம் இருக்குது. அதனால் கிரகணம் முடிஞ்ச பின்னாடி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஓகே நேர்களே, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல் கிரகண அமைப்பை சொல்கிறேன், அடுத்து பலனை சொல்கிறேன், அடுத்து பரிகாரத்தை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹாய் பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நேர்களே, இப்போ கன்னிராசிக்கு கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி நடக்கு. இந்த வருடத்தின் முதல் சந்திர கிரகணம், கண்ணில் பார்க்குற சந்திர கிரகணம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். சரியா, சாயந்தர நேரம் அந்தி சாய நேரத்தில் நடக்குது. அதனால் ஒரு கால் பகுதி தெரியும். கிழக்கு வானில் சிவப்பு கலரில் தெரியும். சந்திரன் அந்தளவு உதயமாக இருக்க மாட்டார். ஏன்னா பௌர்ணமி மணிக்கு நடக்குது, கிழக்கு பக்கம் தான் உதயமாவார். ஆனால் அதோடய எஃபெக்ட் தெரியும். நார்த் இந்தியாவில் நல்லா தெரியும், வடகிழக்கு மாவட்டத்தில் நல்லா தெரியும். நாகாலாந்து, அசாம், அருணாச்சல பிரதேசம், மணிப்பூர் இந்த இடத்துலலாம் நல்லா தெரியும். அது அருணாச்சல பிரதேசத்தில் தெரியுது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அங்கே தான் மானேஸ்வரர் இருக்குது, சிவனுடைய கைலாம் அங்கே தான் இருக்குது. ஸோ சந்திரகிரகணம் அங்கே தெரியுது, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கோயிலெலாம் பூட்டி தான் இருக்கும், நடலாம் சாத்திடுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுமே நட சாத்திடுவாங்க. சரி சார், கிரகணம்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன் சந்திரன் 2 பேர்த்துக்கு இடையில் பூமி வந்துடும். பூமியோட நிழல் சந்திரன் மேலே படும். இதுதான் சந்திர கிரகணம். அந்நேரம் சந்திரன் மேலே சந்திரன் மேலே பூமியோட நிழல் படும்போது சூரிய ஒளி பூமியில் படுத்திட்டு இருக்குது. ஏன்னா டெய்லி நமக்கு சூரிய ஒளி பூமியில் படுது, அதனால் சிவப்பு கலரில் தெரியும். அதுபோல் கேது ஒரு சிவப்பு கலருக்குள்ளான கிரகம். நம்ம நவக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா கேதுக்கு சிவப்பு துணி தான் கொடுத்துருப்பாங்க, ராகுக்கு கருப்பு துணி கொடுத்துருப்பாங்க. ராகு ஒரு கிரகணத்தை ஒரு சூரியனையோ இல்லைன்னா ஒரு சந்திரனையோ ஒரு கிரகணத்தை பிடிச்சா கருப்பு கலர் ஆயிரும், கேது பிடிச்சா சிவப்பு கலர் ஆயிரும். ஸோ இது கேது கிரகச சந்திர கிரகணமாக இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு அந்த சிவப்பு நிறம் தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆகும். அதைத்தான் ரத்த நிலா அப்படி சொல்கிறோம், ரெட் மூன் அப்படிங்கிறோம். சரியா, கேது கிரகத்த சந்திர கிரகணம் ரெட் மூன் என்று அழைக்கப்படுகிறது. இது வருஷத்துக்கு ஒரு 2 தடவை நடக்கும். வருஷத்துக்கு குறைஞ்சது 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் நடக்கும். இந்த வருடம் நடக்கிற 2வது கிரகணம். சரியா நேர்களே, 2வது கிரகணம் கேது கிரகச்ச சந்திர கிரகணம். அடுத்து செப்டம்பர் மாதம் ஒன்று நடக்கும். சரியா, செப்டம்பர் மாதம் சிம்மத்தில் தான் நடக்கும். சரியா நேர்களே, தமிழில் சொன்னோம்னா ஆவணி மாதம் நடக்கும். ரைட்டு, அதை அப்புறம் பார்த்துக்குருவோம். ஆனால் இந்த வருடம் நடக்கிற கிரகணம் இந்த மார்ச் 3ஆம் தேதி நடக்கிற கிரகணம் இந்தியாவில் தெரியும். தோஷம் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், கர்ப்பிணி பெண்கள்லாம் வீட்டோடு இருங்க. சமையலை காலையிலே பண்ணிடுங்க. ஏன்னா கிரகணனுடைய சூத காலம் காலையில் 9:20 ஆரம்பிச்சிடும். அதனால் 9:20 காலை சாப்பாடு மதிய சாப்பாடு பின்னி முடிச்சிருங்க. சமையல் பண்ணிவிட்டு டயத்துக்கு சாப்பிடுங்க. சாப்பாடு மிச்ச பொருள் இருந்துச்சுன்னா அதில் துளசி இலையை போடுங்க. பாத்திரத்தின் மேலே தட்டை வச்சு மூடி துளசி இலையை போடுங்க, இல்லைன்னா தர்ப்பப்புல்லை போட்டுருங்க. மதிய சாப்பாடு 3:20 சாப்பிட்ருங்க. ஏன்னா 3:20 மேலே தான் கிரகணம் ஆரம்பிக்குது. அதனால் மதிய சாப்பாடு 3:20 சாப்பிட்ருங்க. சாயந்தரம் கிரகணம் முடிஞ்ச பின்னாடி குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போங்க. சரியா, விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. சிவன் கோயிலுக்கு போகிறது சிறப்பு தான். ஏன்னா சிம்மத்தில் நடக்கிறதுனால சிவன் கோயிலுக்கு போகிறது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில பேருக்கு அசௌகரியமாக இருக்கும், குளிக்கிறதுக்கு சங்கடப்படுறவங்க மஞ்சள், கல்லுப்பு, பன்னீர் இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை தலையில் கொஞ்சம் தொளிச்சிட்டு கோயிலுக்கு போகலாம். சரியா, சுத்தபத்தமாக இருக்கிறவங்க போகலாம். அதுபோல் எது சார் செய்யக்கூடாது அப்படின்னா, நான்வெஜ் சாப்பிடாமல் இருங்க. செவ்வாய்க்கிழமை மாசி 19 பௌர்ணமி தான் அன்றைக்கி. மேக்ஸிமம் பௌர்ணமி அன்றைக்கி யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இந்து கலாச்சாரத்தை பின்பற்றுறவங்க, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்க, கோயில் குளத்துக்கு போகிறவங்களாம் பௌர்ணமி அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. ஆண்கள் தயவு செய்து ஆல்கஹால் எடுக்காதீங்க. சரியா, கிரகணம் முடிஞ்சு அதோடய எஃபெக்ட் நைட்டு முழுக்க இருக்கும். அதனால் அன்றைக்கி இரவு சுத்தபத்தமாக இருங்க. இறைநாமத்தை சொல்லுங்கள், நெத்தியில் உபதியை பூசிட்டு தூங்குங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளியூர் போகணும் சார், நாங்கள் கிரகணத்தை அன்றைக்கி வெளியூர் போகிறோம், மார்ச் 3ஆம் தேதி இரவு நைட்டில் வெளியூர் போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா விபூதி பாக்கெட்டை எடுத்து பைக்கில் வச்சுக்கோங்க. சரியா, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். பெரிய இதில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை. கிரகணம் ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் நடக்குது. 6ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், ராகு இருக்கிறாங்க. குரு பார்வையும் இருக்குது 6ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது சந்திரன் பிடிக்கப்படுறாங்க. சந்திரன் ராசிக்கு 11 கூடையவன் 12ஆம் இடத்துல பிடிக்கப்படுறதுனால மூத்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்களோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, அவங்ககிட்ட அனுசரித்து போங்க. மனம் ஒரு நிலையில் இருக்காது. சரி, ஆசிலேஷன் மைண்டில் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விரயத்தை குறைங்க.
சரியா? ரொம்ப தூரத்துக்கு அன்றைக்கி போக வேண்டாம். ரொம்ப லாங்காக போகிறதா இருந்தால் ஒரு நாள் ஒத்தி வைங்க. சரியா? சார் போயே ஆகணும் சார், டிக்கெட்லாம் எடுத்துட்டேன், கேன்சல் பண்ண முடியாது அப்படி சொல்கிறவங்க போங்க. நான் சொல்கிற மாதிரி விபூதி பாக்கெட்டை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நெத்தியில் விபூதியை பூசிட்டு சிவாய நமகன் பூசிட்டு காரியத்துக்கு கிளம்பிடுங்க, சக்ஸஸாக முடியும். இல்லை சார் நான் அன்றைக்கி தான் பர்பஸாக கிளம்புறேங்கிறவங்க ஒரு நாள் ஒத்தி போடுங்க. சரியா? ஏன்னா 12ஆம் இடத்துல நடக்குது. 12ஆம் இடத்துல வந்து வெளியூரை குறிக்கும், அதுபோல் அயன சேன போகத்தை குறிக்கும். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம கொஞ்சம் பட்டும் படாமல் இருந்துட்டோம்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல ராகுவும் அந்த கிரகத்தில் பாதிக்கப்படுறாரு. செவ்வாய் புதன் ராகு. செவ்வாய் 3-8 கூடியவன். புதன் வந்து ராசிநாதன். ஸோ ராசிநாதனும் கிரகணத்தில் சம்மந்தப்படுறதுனால ராசிக்கு தோஷம் இருக்குது, நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரன் சூரியன், சித்திரை நட்சத்திரக்காரன் செவ்வாய், உத்தர நட்சத்திரக்காரன் சூரியன். ஸோ சூரியன் செவ்வாய் சந்திரன் இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திரம் கன்னி ராசியில் இருக்கிறதுனால தோஷம் இருக்குது. 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஓகே சார், பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, பலன்கள் நல்லா இருக்குது. கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகிற நாட்கள் மிக சிறப்பாக இருக்குது. பொதுவாக கிரகணம் முடிஞ்சாலே சூரியனும் சந்திரனும் ரிஃப்ரெஷ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு பாவ கிரகம், ஒரு சாயா கிரகம், ஒரு இருள் கிரகத்தின் பிடியிலேருந்து வெளியே வருவாங்க. ஒரு மனிதன் தூங்கி எழுந்திச்சிட்டு காலையில் எப்படி ரெஃப்ரெஷ் ஆகிறானோ அது மாதிரி தான் கிரகங்கள் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். அது ஒளி கிரகங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆத்மகாரகன் சூரிய பகவானும் மனோகாரன் சந்திர பகவானும் ரெஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்து அடுத்து வருகின்ற நாட்களுக்கு இப்போ இந்த மாதம் என்ன, மார்ச் மாதம் நடக்குது. அடுத்து செப்டம்பர் வரைக்கும், மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், ஒரு 7 மாதத்துக்கு இந்த கிரகங்களுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கும் பொதுவாக. சரியா? இது ஒரு ஜென்ரலான ஒரு ஒப்பீனியன். நல்லாயிருக்கும். அடுத்து மறுபடியும் கிரகணம் ஆரம்பிக்கும். கிரகணத்துக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகி வருவாங்க. அது எப்படின்னா, சூரியனும் சந்திரனும் இருட்டுக்குள்ளே போயிட்டு வெளிச்சத்துக்கு வருவாங்க, அவ்வளோதான். 2 ஒளி கிரகங்களும் இருளால் பிடிக்கப்பட்டு மறுபடியும் வெளிச்சத்துக்கு வரும்போது தன்னுடைய இயல்பு நிலையை இழந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகி வருவாங்க. இது வந்து ரொட்டீனாக நடக்கிறதா, காலகாலமாக நடக்கிறதா கிரகணங்கிறது. ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் மறைக்கிறது, அவ்வளோதான். சரி நேயர்களே, பலன் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். வழிபாடு வந்து விநாயகர் கோயிலுக்கு தான் போகணும். விநாயகர் கோயில் அல்லது சிவன் கோயிலுக்கு போய்க்கலாம். இரவு போயிருங்க. இரவு போக முடியாதவங்க கொஞ்சம் டயர்டாக இருக்குது சார் அப்படின்னா மறுநாள் காலையில் புதன்கிழமை கோயிலுக்கு போங்க. குளித்து முடிச்சுட்டு கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, கன்னிராசிக்கு எப்படி சார் இருக்குது? கன்னிராசிக்கு 6ஆம் வீட்டில் கிரகணம் நடக்கிறதுனால ஃபினான்ஸ் நல்லாயிருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாக போயிடும். பணம், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நிதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், சச்சரவுகள் சரி கட்டப்படும். பணம் வாங்கிட்டேன் கொடுக்கல, என்கிட்ட ஒருத்தர் பணம் வாங்கினார் கொடுக்கல, பணம் ரொட்டேஷன் இல்லை, தேவைக்கு பணம் இல்லை, ஷார்ட்டேஜாக இருக்குது, இது மாதிரி பிரச்சனைலாம் சரி கட்டப்படும். ஒரே வர சொன்னோம்னா பொருளாதார நிலை சீராக்கப்படும். கையில் வந்து காசு பணம் தாராளமாக புழங்கும். தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். ஒரே வார்த்தை, தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகின்ற நாட்களில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். தேவைக்கு பணம் இருக்கும். நல்லபடியாக வச்சுக்கோங்க. சேவிங்ஸை வளர்த்துக்கோங்க. சரியா? அதான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் செலவு பண்ணணும்னு மனம் சொல்லும், அதெல்லாம் தவிர்த்துருங்க. மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா அப்படி சொன்ன மாதிரி பணம் போன போக்கில் செய்யாதீங்க. மனம் போன போக்கில் போய் செலவு பண்ணாதீங்க. பணத்தை ரொம்ப சிக்கனமாக வச்சுக்கோங்க. அதுபோக சிறிது முயற்சி பண்ணிங்க, கொஞ்சம் நீங்கள் முயற்சி பண்ணால் கூட வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாடு வெளிமாநில யோகம் இருக்குது. அதனால் கன்னிராசிக்கு இப்போதைக்கு வெளிநாட்டு போகிறவங்க மார்ச் 3ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாகும். தூரதேச அமைப்புகள், வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை கிடைக்கலாம், தொழில் அமைப்பு கிடைக்கலாம், ட்ரேடிங் வியாபாரம் கிடைக்கலாம். அதுபோக வந்து திருமண முயற்சிகள் நல்லபடியாக முடியும். திருமண முயற்சிகள் தடைப்பட்டு இருக்குது, திருமணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அடுத்து வருகிற மார்ச் 3ஆம் தேதிக்கு மேலே இந்த கேது கிரகஸ்த சந்திர கிரகணத்துக்கு மேலே வருகிற நாட்களில் நல்ல செய்தி கிடைக்கும். வேலைவாய்ப்பு நல்லபடியாக பெருகும். 6ஆம் இடத்துல அந்த கிரகணத்தோட தாக்கம் இருக்கிறனால வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க வேலைக்கு தேடுறவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முயற்சி பண்ணுங்கள். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். முயற்சி எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் சாத்தியப்படும். அரசு வேலைக்கு வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். இப்போ அரசு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்குது, ஒரு வகைக்கு நல்லதான். ஆனால் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக சூரியன் செவ்வாய் வந்து ராசி லக்கணத்து 10ஆம் இடத்துல இருந்து சிம்ம சுபத்துவமாச்சுன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் அரசு வேலை கிடைக்காது. தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அதில் வாலண்டியர்ஸ் எப்படி ஒரு 3 கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அரசு வேலை கிடைக்காது. ஏதோ ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் தான் கிடைக்கும். 100 பேரில் ஒருத்தர் தான் அரசு வேலை கிடைக்கும். சரியா? அது மாதிரி தான் அரசு வேலைங்கிறது. ஆனால் அதில் வந்து ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும். அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிளிக் ஆயிரும். சரியா? 2 சேர்ந்து தாங்க பலன் நடக்கும். உங்கள் ஜனன ஜாதக அமைப்பு, இந்த கோச்சாரத்தில் கிரக நிலையுடைய அமைப்பு, இந்த டிரான்சிக்ஷனும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த அமைப்பும் ஆர்கனைசேஷனும் சேரும்போது கண்டிப்பாக கிளிக் ஆயிரும். அதுதான் பலனாக கன்வெர்ட் ஆகுது. சரியா? எதாக இருந்தாலும் சரி, அரசு வேலைக்கு போனாலும் சரி, ஹையர் எஜுகேஷனாக இருந்தாலும் சரி,
நல்ல ஒரு தொழில் அமையராக இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதி யாராக இருந்தாலும் சரி, அரசியலில் ஜெயிக்கிறா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நம்ம பிறக்கும்போது ஜனன ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும். அந்த அமைப்பு சார்ந்த கிரகங்கள் இப்போ கோச்சாரத்தில் டிரான்சிக்ட் ஆகும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். இது 100க்கு 100 உண்மை. இதுதான் நடக்கும். சரியா? இது எல்லாருக்கும் நடக்குமானா நடக்காது. குறிப்பிட்ட பேருக்கு நடக்கும். அவங்க தான் லக்கி மேன் அப்படிங்கிறாங்க, அதிர்ஷ்டசாலின்னு பாவிக்கப்படுகிறார்கள். சரியா? எல்லாத்துக்கும் எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்காது. ஒரு சில பேருக்கு சில அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ரைட் நேயர்களே, நம்ம நேராக சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருப்பீங்க, நல்லா படிப்பீங்க. வெளிநாட்டுக்கு உயர்கல்விக்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் ஏற்பாடு பண்ணுங்கள். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழியில் இருக்கிற வீடு, மனை, இடம், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த கிரகணம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகணம் முடித்து வருகிற நாட்களில் அப்பா வழியிலேருந்து சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக எங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குன்னா 2வது குழந்தை கிடைக்கும். சரியா? ஸோ குழந்தை பாக்கியம் மகப்பேறு பெண்களுக்கு சாத்தியப்படும். நல்ல விதமாக இருக்குங்க. இதுதான் பலன்கள். பெருசாலாம் நான் ஒன்றும் சொல்லலை, ரொம்ப ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கிறேன். சரி, எந்த விஷயத்தில் சார் கவனமாக இருக்கணும் அதையும் சொல்லணும்ல, அதையும் சொல்லிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். கவனம் எதில் இருக்கணும்னா, வேலையில் கொஞ்சம் அழுத்தம் இருக்கும். ஆல்ரெடி வேலை பார்க்குறவங்க, தனியார் வேலையோ அரசு வேலையோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வேலையில் அழுத்தம் இருக்கும். அதனால் வேலையை கவனமாக பாருங்கள், பேலன்ஸாக இருங்க. சரியா? சோர்ந்து போயிடாதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, யோகா தியானம் பண்ணுங்கள். மனதை பக்குவமாக பார்த்துக்கோங்க. மன அழுத்தம் அதிகரிக்கலாம். சரியா? அது எதனால் வரும்னா, வேலையில் உள்ள டார்ச்சர், கூடுதல் வேலை பொறுப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கும். அதனால் கவனமாக இருங்க. உடல் நலத்தை பாருங்கள், சமச்சீராக இருங்க. உணவுகளையும் சமச்சீராக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது செரிமானமாகுமோ அந்த சாப்பாடு சாப்பிடுங்க. வயதுக்கு ஏற்ற மாதிரி உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. குறிப்பாக 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கிறவங்க கொஞ்சம் பேலன்ஸாக இருங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் பொறுப்பு அதிகமாக இருக்கும். 40 வயதுலேருந்து 60 உட்பட்ட ஆண் பெண் இருவருமே கரெக்டாக இருங்க. டயட், எக்ஸசைஸ், டேப்லெட். சில பேர் 50 வயசுக்கு மேலே டேப்லெட் வந்துடும். சுகரு, டயபெட்டிக், ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பேலன்ஸாக இருங்க. அதுதான் சமச்சீர் அப்படிங்கிறது. சமச்சீருங்கிறது நம்ம வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானது. பேலன்ஸாக வாழ்கிறது நல்ல விசேஷம். ஆணுக்கு பெண் சமமாக இருக்கிறது. சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் பேலன்ஸுங்கிறது. பேலன்ஸுங்கிறது வார்த்தை அருமையான வார்த்தை, ப்ராக்டிக்கலாக. சரியா? வேலை பார்க்குற இடத்துல பேலன்ஸாக போகலாம். மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ சரின்னு போயிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு மேலேயும் போக வேண்டாம், கீழேயும் போக வேண்டாம். ஈவனாக போயிட்டாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஈவனுக்கு தான் சமச்சீர். ஓகே நேயர்களே, நல்லா இருக்குது. கேது கிரகஸ்த சந்திரகிரகணம் முடிஞ்சு கன்னிராசிக்கு நல்ல கோடான கோடி பலன்கள் இருக்குது. கோடி பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு லட்சமாக கிடைக்கலாம், சில பேருக்கு 1000மாக கிடைக்கலாம், சில பேருக்கு கோடிகளாக கிடைக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கண்ணில் தெரிகிற சந்திரகிரகணம். சரியா? கோடிகள் கொட்டிக்கிற காலமாக பார்க்கப்படுகிறது. கோடி பலன்கள் கிடைக்கும். சரியா? பலன்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். நான் அப்படி தான் பலன் தைமல் போடுவேன். சரியா? கோடிகளை கொடுக்கும், கண்ணில் தெரியும். முதல் சந்திர கிரகணம் அப்படி தான் போடுவேன். பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் பிரச்சனை எதாக இருந்தாலும் கேளுங்க. இது கிரகணம் ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு அன்றாட பிரச்சனை இருக்கும். சார் எனக்கு தொழிலில் பிரச்சனை, தொழிலில் இது நடக்கலை, வியாபாரத்தில் பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல எனக்கு மேலே எதாவது இருக்கும் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் இருப்பீங்க. அந்த பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கள், அதுக்கு நான் தீர்வு சொல்லிடுவேன். ஏன்னா அதுக்கு ராசி, நட்சத்திரம், லக்கணம், தசா புத்தியெல்லாம் தேவையில்லை. பிரச்சனை சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லிடுவேன். இந்த சாமியை கும்பிடுங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்கன்னு சொல்லிடுவேன். அது ஜென்ரலாக சொல்லிடலாம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓரளவு அதோட தாக்கம் குறைஞ்சிரும். அந்த பிரச்சனை தீருதோ இல்லையோ அதை தாங்குகிற சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதுதாங்க முக்கியம். தாங்குகிற சக்தியை தெய்வம் கொடுக்கணும். தாங்குகிற சக்தி இருந்துட்டாலே நம்ம கொஞ்சம் ஓரளவு நியூட்ரலாக போயிடலாம். சரியா? நடைமுறை வாழ்க்கையை கடந்து போயிடலாம். அதுபோக தினமும் 12 ராசிக்கு நான் இந்த அதிர்ஷ்ட தினம், அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட தேவதை, அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட எண் இதெல்லாம் போடுறேன். 12 ராசிக்குமே போடுறேன். எல்லா ராசிக்குமே லக்கி நம்பர் என்னென்னு ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போடுறேன். அதை பாருங்கள். அதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு தனியாக சொல்லுவேன். உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரத்துக்குமே எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், எந்த கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும், உங்களுக்கு எந்த எண் லக்கி நம்பர், எந்த திசை அதிர்ஷ்ட திசை, இதெல்லாம் சொல்கிறேன். இந்த 4 விவரத்தையும் சொல்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதோ பிரயோஜனமான தகவல் கிடைக்கும். அன்றாடம் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போனாலே உங்களுக்கு ஒரு சாத்தியப்படும். இன்றைக்கி எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணணும், நான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன், இன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் சரியா? நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? அஸ்த நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்னு இந்த வீடியோவில் நான் அதையும் சொல்லி நிறைவு பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நைட்டில் கூட இந்த தெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு தூங்குனீங்கன்னா நாளை பொழுது நல்லாயிருக்கும். இன்றைய உள்ள நட்சத்திரம் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு உத்திரை நட்சத்திரத்துக்கு முதல் சொல்கிறேன். உத்திரை நட்சத்திரத்துக்கு இன்று இரவு நீங்கள் தூங்க போகும்போது இந்த வீடியோ வந்துடும். உங்களுக்கு சுக்கிரனை வழிபாடு பண்ணிட்டு தூங்குங்க.
சரியா? சுக்கிர வழிபாடு இல்லைன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு தூங்குங்க. மகாலட்சுமி நாமத்தை சொல்லிட்டு தூங்குனீங்கன்னா நல்ல பொழுதாக இருக்கும். நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும். அடுத்து வந்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் வந்து தேவி கருமாரியம்மனை வழிபாடு பண்ணிட்டு தூங்குங்க. அதெல்லாம் இன்றைக்கி செய்யணும். சரியா? இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ஈவினிங் கிடச்சிரும். கிடச்ச பின்னாடி சாயந்தரம் கூட நினச்சி வீட்டில் கும்பிடுங்க. வீட்டில் இன்றைக்கி விளக்கேற்றி கும்பிடும்போது நீங்கள் வந்து நான் அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த அதிதேவதையை கும்பிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியும். ஸோ உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து மகாலட்சுமி, அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து தேவி ஸ்ரீ கருமாரியம்மன், சித்திரை நட்சத்திரத்துக்கு வந்து சிவபெருமானை கும்பிடுங்க. சரியா? இன்றைக்கி ஈவினிங் ஒரு 6 மணிக்கு கும்பிட்டு பொழுது காரியங்களை செய்யுங்க. நாளைக்குள்ள வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். அது பொதுவான ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு எந்த தெய்வத்தை கும்பிடலாம், நாளை அதாவது மார்ச் 1ஆம் தேதி உங்களுக்கு இஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட லக்கி நம்பர், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கலர் இதெல்லாம் சொல்லுவேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தகவல் சொல்லலாம். உங்களுடைய வரவேற்புக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். எல்லா ராசிக்கும் எல்லா நட்சத்திரத்துக்கும் போடுறேன். நட்சத்திரத்துக்கு தான் சொல்லுவேன். 27 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்லுவேன். பொறுமையாக பாருங்கள். வீடியோவை என்றைக்குமே முழுமையாக கேளுங்க. சில தகவல்களை கடைசியில் கூட சொல்லுவேன் நான். சரியா நேயர்களே? எல்லாம் உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன் நான். அனைத்தும் உங்கள் நன்மை, உங்கள் நலனுக்காக தான் சொல்கிறது. சரி, நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த கண்டகச்சனி அடுத்து வருகின்ற அஷ்டமச்சனியில் கன்னிராசி நேயர்கள் நல்லா இருக்கணும். அந்த நோக்கத்திற்காக தான் வீடியோவை நான் கொஞ்சம் க்ளோஸாக போடுறேன். பொறுமையாக பாருங்கள். நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடி ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.